ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஊழல் முறைகேடுகள் நடைபெறுவதாக புகார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தனியார் வங்கியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து. பல்வேறு ஆவணங்கள், உபகரணங்கள் எரிந்து சேதம். வடக்கு கோட்ட அலுவலகத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர்கள் மின் கட்டண பாக்கியை செலுத்த வேண்டும். மின்துறை அறிவுறுத்தல். புதுச்சேரி, காரைக்காலில் 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். பாரதிய ஜனதா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் பல்வேறு ஊழல் முறைகேடுகளை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் அரசின் ஊழலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டசபை அருகே ஆம்பூர் சாலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமை தாங்கினார். மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் நாரா கலைநாதன், சேது செல்வம், சுப்பையா, அந்தோணி, ரவி, எழிலன் உட்பட தொகுதி செயலாளர்கள், நிர்வாகிகள் பலர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கலால் துறையில் ரெஸ்டோபார் அனுமதி அளிக்க லஞ்சம் வாங்கப்பட்டுள்ளது என்றும், மதுபான தொழிற்சாலை அனுமதிக்காக பல கோடி ரூபாய் கையூட்டாக பெறப்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. பத்திரப்பதிவு துறையில் கோவில் நிலங்களும் தனியார் சொத்துக்களும் போலி பத்திரங்கள் மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், இதில் பல கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஊழல் நடைபெற்றுள்ளது என குற்றம் சாட்டியும் அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள தனியார் வங்கியில் நள்ளிரவில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதில் பல ஆவணங்கள் எரிந்து சாம்பலாகின. புதுச்சேரி நகரின் முக்கிய பகுதியான புஸ்ஸி வீதி, எல்லையம்மன் கோவில் வீதி சந்திப்பில் செயல்பட்டு வந்த தனியார் வங்கியில் திங்கட்கிழமை நள்ளிரவு 12 மணியளவில் வங்கிக்குள் இருந்து திடீரென புகையிட ஆரம்பித்தது. அச்சத்துடன் அதை கவனித்த பாதுகாப்பு பணியில் இருந்த இரவு காவலாளர் உடனடியாக அவசர எண் 100க்கு தகவல் தெரிவித்தார். சில நிமிடங்களில் உதயஞ்சாலை காவல் நிலையத்தின் துணை காவல் ஆய்வாளர் ஆனந்தகுமார் தலைமையிலான காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அதே நேரத்தில் தீயணைப்புத் துறையினரும் விரைந்து வந்து செயல்பட்டனர். இதில் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. ஆனால் அதற்குள் கேஷ் கவுண்டரில் இருந்த பணம் எண்ணும் இயந்திரம், ஏசி இயந்திரம், மேசை, நாற்காலிகள் என அனைத்தும் தீயில் சாம்பலானது. மேலும் அவற்றின் மீது வைக்கப்பட்டிருந்த ஆவணங்களும் தீக்கிரையாகின. இருப்பினும் அதிர்ஷ்டவசமாக வங்கியின் பணம் வைக்கும் அறைக்கு தீ பரவாமல் இருந்ததால் கோடிக்கணக்கான ரூபாய்கள் பாதுகாப்பாக தப்பின. முதற்கட்ட விசாரணையில் கேஷ் கவுண்டரில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாகவே தீ விபத்து ஏற்பட்டதாக தெரியவந்துள்ளது. மின்துறை வடக்கு கோட்டம் அலுவலகத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர்கள் தங்களுடைய கட்டண பாக்கியை செலுத்தி மின் இணைப்பு துண்டிப்பை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின்துறை தீவிர மின் இணைப்பு துண்டிப்பு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். வடக்கு கோட்டத்திற்கு கீழ் இயங்கும் வில்லியனூர், பூமியான்பேட், லாஸ்பேட், கோரிமேடு, அசோக் நகர், முத்தரையர்பாளையம், காலாப்பட்டு, ராமநாதபுரம், சேதராப்பட்டு, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் ஆகிய இயக்குதல் மற்றும் பராமரித்தல் பிரிவு அலுவலகத்திற்கு உட்பட்ட மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டண பாக்கியை உரிய நேரத்தில் செலுத்தி மின் இணைப்பு துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் மின் இணைப்பு துண்டித்த பிறகு நிலுவைத் தொகையை முழுவதும் செலுத்திய பிறகே மீண்டும் மின் இணைப்பு வழங்கப்படும் என்றும், எனவே மின் நுகர்வோர்கள் மின் கட்டண பாக்கியை உடனடியாக செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் கோடைக்காலம் முடிந்தும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. கடுமையான வெயில் காரணமாக வெளியில் நடமாட முடியாத சூழ்நிலையில் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் திடீரென வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழை பெய்வதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறுகையில், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நுழைவதால்
தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அரியூரில் அமைந்துள்ள அருள்மிகு தாமரை அங்காள பரமேஸ்வரி ஆலய திருப்பணிக்காக 16,77,000 ரூபாய்க்கான காசோலையை கோவில் அறங்காவல் குழுவினரிடம் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட அரியூரில் அமைந்துள்ள அருள்மிகு தாமரை அங்காள பரமேஸ்வரி ஆலய திருப்பணிக்காக 16,77,321 ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபை வளாகத்தில் வழங்கினார். அப்போது வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், துணை மாவட்ட ஆட்சியர் குமரன், கோவில் அறங்காவல் குழுவினர்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் உடனிருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பாரதிபுரம் பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பாரதிபுரம் பகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்றன. பணிகள் குறித்தும் புதிதாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலைகள், இருபுற கான்கிரீட் வாய்க்கால்கள் சரிவர அமைக்கப்பட்டுள்ளதா, மழைக்காலங்களில் சரியான முறையில் மழைநீர் வெளியேறுகிறதா என தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைவருமான நேரு பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள், மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் பெண்களை குடும்பத்தின் பலம் திட்டத்தின் துவக்க விழா புதன்கிழமை கம்பன் கலையரங்கில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை சார்பில் ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற திட்டம் புதுச்சேரியில் பெண்களுக்கான சுகாதார திருவிழாவாக நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் துவக்க விழா புதன்கிழமை காலை 11 மணிக்கு கம்பன் கலையரங்கில் நடைபெற உள்ளதாகவும், நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளதாகவும், நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கான சுகாதார திருவிழா 17ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை தினமும் காலை 8 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் சமுதாய நல மையங்களிலும் நடைபெற உள்ளதாக கூறியுள்ளார். இதில் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இரத்த பரிசோதனைகள், காசநோய் பரிசோதனை, மார்பக கர்ப்பவாய் புற்றுநோய் பரிசோதனை, கண், மனநலம், இதயம், குழந்தைகளுக்கான தடுப்பூசி, உடல் பருமன் பரிசோதனைகள் அந்தந்த துறை சார்ந்த சிறப்பு வல்லுநர்களால் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இது தவிர 70 வயது மேற்பட்டவர்களுக்கான இலவச மருத்துவ காப்பீடு, சிவப்பு நிற ரேஷன் கார்டுகளுக்கான இலவச மருத்துவ காப்பீடு, சுகாதார அடையாள எண் வழங்குதல் போன்ற சேவைகள் மாநிலம் முழுவதும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நடைபெற உள்ளதாக செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். பிரதமரின் தன்னலமற்ற சேவை நாட்டை வளர்ச்சியடைய செய்துள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 17ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவருக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியுள்ளார். அதில் புதுச்சேரி மாநில மக்கள் சார்பிலும் தனது சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பிரதமரின் வாழ்க்கை, சுயநலமற்ற சேவை, தொலைநோக்கு சிந்தனையுடன் கூடிய தலைமை பண்பு நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வதாக அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். தங்களின் வழிகாட்டுதலில் இந்தியா வளர்ச்சியை நோக்கி முன்னேறி வருவதாகவும், பூரண நலத்தோடும் அர்ப்பணிப்போடும் சிந்தனை ஆற்றலோடும் இந்திய திருநாட்டிற்கு நீண்ட காலம் சேவை ஆற்றிட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வதாக வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,260 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,410 ரூபாய்.
இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.